நாட்டையே உலுக்கிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய டெல்லி செங்கோட்டை கார் வெடிகுண்டு வெடிப்பு சம்பவம். இதனுடைய வேர்கள், இதனுடைய கண்ணிகள், இது எங்கு இருந்து திட்டமிடப்பட்டது என்பதனை குறித்து தீவிரமான விசாரணை போய்கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம் அதனுடைய விசாரணை அமைப்புகளை எல்லாம் தீவிரப்படுத்தி இருக்கிறது, உஷார்படுத்தி அதனுடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ஹரியானாவில் இருக்கக்கூடிய அல்பலா மருத்துவக் கல்லூரி, இந்த மருத்துவக் கல்லூரி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பலருடைய மையப்புள்ளியாக இந்த தீவிரவாத செயலுக்கு இருந்திருக்கிறதாக சொல்றாங்க. அதை விசாரணை வளையத்திற்குள் முழுமையாக கொண்டு வந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிலர் காஷ்மீருக்கு கொண்டு போய் தீவிர விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சிறப்பு விசாரணை குழுவை ஒன்றிய அரசாங்கம் இதற்கென அமைத்திருக்கிறது. இது குறித்து விசாரிப்பதற்காக நாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கும். அதில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு, இந்த சம்பவங்கள், இதில் பிடிபட்டவர்கள் குறித்து ஆராயப்படும், பேசப்படும். அது குறித்து உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிக்கை வெளியிடக்கூடும், பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடும். தொடர்ந்து இந்த விஷயத்துல, இந்த விசாரணையில என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இதனுடைய விசாரணை காரங்கள் எங்க வரைக்கும் நீளுது அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்ப்போம். திங்கட்கிழமை மாலை 6:52 மணிக்கு சரியாக மிகவும் பாதுகாப்பு நிறைந்த இந்தியாவினுடைய செங்கோட்டை அந்த பகுதியில் இந்த கார் வெடிகுண்டு வெடிக்கிறது. 13 நபர்கள் இறந்து போனதாக தகவல்கள் கிடைக்குது. இந்த இறந்தவர்கள் பற்றிய இந்த எண்ணிக்கை பலர் முன்ன பின்ன பேசிட்டு இருக்கிறாங்க. 40க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். நாட்டையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இந்த காரை ஓட்டிட்டு வந்தவர் யாரு, இந்த கார் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதுக்கான தீவிர விசாரணைகள் எல்லாம் உடனடியாக முடுக்கி விடப்பட்டது. உமர் முகமது அப்படிங்கிற நபர் தான் இந்த காரை ஓட்டி இருக்கிறாரு. அவர் இந்த கார் வெடிக்க வைக்கப்பட்டதில் அவர் இறந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. அவர் தான் இந்த கார் வெடிச்ச நேரம் கார்ல இருந்தாரா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகத்துக்கு உரியது. அது இன்னுமே உறுதி செய்யப்படவில்லை. அப்ப இந்த உமர் முகமது எங்க இருந்து வந்தார் அப்படிங்கிற கேள்விகள் எழுது. காஷ்மீரை சார்ந்தவர், அவர் புல்வாமாவை சார்ந்த ஒரு நபர், ஒரு மருத்துவர். இன்னுமே இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களும் மருத்துவர்களாக இருக்கிறாங்க, இந்த தீவிரவாத செயல்களை செய்தவர்கள். இது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. என்னன்னா, வழக்கமாகவே இந்த செயல்களில் ஈடுபடுறவங்க வேற மாதிரி இதற்கென பயிற்றுவிக்கப்பட்ட வேறு தொழில்களில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் உயிர்களை காக்கக்கூடிய மருத்துவ பணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தீவிரவாத செயல்களுக்குள்ளால எப்படி கொண்டு வரப்பட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியும் கேள்வியும் இதுக்குள்ளால நிறைஞ்சிருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு திங்கட்கிழமை காலையில் இந்த வாகனம், இந்த i20 ஹூண்டாய் வண்டி 7:30 மணிக்கு ஹரியானாலேருந்து கிளம்புது. கிளம்புன வண்டி 8:13 டெல்லியில் வந்து சேர்ந்துருது. டெல்லி பார்டரில் தாண்டி வரும்போது 8:13 வந்தது. மாலை 3:10 இந்த வெடிகுண்டு வெடிக்கப்பட்ட இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கார் பார்க்கிங்கு போகுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கலாம். இந்த வெடிகுண்டை இங்கே வெடிக்க வைக்கிறதா, இல்லைன்னா எந்த மாதிரி செய்கிறது, இங்கேருந்து தப்பிச்சு போகிறது எந்த அளவுக்கு சாத்தியம், இப்படின்னு எல்லாம் யோசிச்சிருக்கலாம். என்னன்னா, இந்த விசாரணையினுடைய பின்னணியில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அப்போ இப்படி வந்த காரு பார்க் பண்ணப்பட்ட பிறகு குறிப்பிட்ட அந்த நேரம் 6:52 அந்த சிக்னலுக்கு பக்கத்தில் வெடிக்க வைக்கப்படுகிறது. அதில் தான் நம்முடைய இன்னுயிர்கள் எல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம். சரி, ஹரியானாலேருந்து இவர் ஏன் வந்தார், இவர் ஹரியானாக்காரரா அப்படின்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை. ஹரியானாவில் இருக்கக்கூடிய அல்பலா அப்படிங்கிற ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் தான் இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். இவர் மட்டுமல்ல, ஏற்கனவே காஷ்மீரில் இருக்கக்கூடிய இவர்களுடைய புலனாய்வுத்துறை, மத்திய அரசாங்கத்தினுடைய புலனாய்வு அமைப்பு
இப்படி ஒரு அசம்பாவிதம் நடத்தப்படக்கூடும். சில மருத்துவர்கள் இதனுடைய பின்னணியில் இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அங்கே அக்டோபர் 19 காஷ்மீரில் ஜெய்ஷ் முகமதுக்கு ஆதரவாக சிலர் போஸ்டர்களை ஒட்டுறாங்க. இந்த போஸ்டர் ஏன் ஒட்டப்படுது? அப்போ இதனுடைய பின்னணியில் ஏதாவது திட்டங்கள் தீட்டப்படுகிறதா? ஏதாவது தீவிரவாத தாக்குதலுக்கு இவர்கள் தயாராகிறாங்களா? அப்படிங்கிற ரீதியில் சிலரை அங்கே கைது செய்கிறாங்க. கைது செய்து விசாரிக்கும் போது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அந்த அதிர்ச்சியினுடைய அடிப்படையில் தான் அவங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மருத்துவரை கைது பண்ணுறாங்க. அவருடைய பேர் ஆதில் அகமத் ரத்தர் அப்படிங்கிற ஒரு நபரை கைது பண்ணுறாங்க. அவர் மருத்துவர். இந்த ரத்தருடைய காதலி தான் சாகின். யார் இந்த பெண் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எல்லாம் இப்போ போட்டிருக்கு. போலீஸ்காரங்க அந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்க ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சாகினை விசாரிக்கிறாங்க. சாகினை தீவிரமாக விசாரிக்கும் போது இவர்களுக்கு திடுக்கிடக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தெரியுது. இவருடைய கையில் ஆயுதங்கள் இருக்குது. அந்த ஆயுதங்களை இவங்க கைப்பற்றுறாங்க. அப்படியே அந்த விசாரணை வளையம் இன்னொரு இடத்துக்கு தாகுது. அவருடைய பேர் முஷம்பில் சஹிப் அப்படிங்கிற அவரும் மருத்துவர். இந்த அல்பலா மருத்துவக் கல்லூரியில் இளம் பயிற்சி மருத்துவராக அவர் பணியாற்றிட்டு இருக்கிறார். இவருக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கும் தொடர்பு இருக்குது. அவர் பேசிட்டு இருக்கிறாரு. திட்டங்கள் பல வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது. இவரை விசாரணையில் எடுத்தவங்க அவருடைய வீட்டிலேருந்து அமோனியம் நைட்ரேட் வெடி மருந்துகளை கைப்பற்றுறாங்க. 250 கிலோவுக்கும் மேற்பட்ட வெடிப்பொருட்களை கைப்பற்றுறாங்க. அது மாதிரி இவருக்கு இன்னொரு வீடு இருக்குது. 2 நாள் கழித்து அந்த வீட்டில் போய் பரிசோதனை நடத்தும்போது அங்கேயும் ஆயுதங்கள் கிடைக்குது. கிட்டத்தட்ட 2900 கிலோ அளவிற்கான வெடி மருந்துகளும் ஆயுதங்களும் கைப்பற்றப்படுகிறது. இதில் AK-47 துப்பாக்கிகள், சைனாவிலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வேறு பல துப்பாக்கிகள், இப்படி பல்வேறு ஆயுதங்கள், தோட்டாக்கள் கிடைக்குது. இந்த சாகின் பெண் மருத்துவரை விசாரிக்கும் போதும் அவர்கள்ட்டேருந்து ஆயுதங்கள் கைப்பற்றியிருக்கிறாங்க. அப்போது இந்த 3 நபர்களும் இந்த மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றியிருக்கிறாங்க. இதற்கான திட்டங்கள் இவர்கள் தீட்டியிருக்கிறாங்க. இவர்கள் கைது செய்யப்பட்ட உடனேயே பதட்டமாகி இந்த உமர் முகமது கிளம்பி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தகவல். இப்போ இந்த அல்பலா மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட மாணவர்களிடத்தில் விசாரணை நடந்திருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரியை சார்ந்தவர்கள் அவர்கள் இங்கே வேலை பார்த்தாங்க, அவ்வளோதான், மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது, விசாரணைக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தரோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் ஓதக்கூடிய ஒரு நபரை கைது செய்திருக்கிறாங்க. மௌலவி இஸ்தாக் அப்படிங்கிற அந்த நபரை கைது செய்து காஷ்மீருக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. காஷ்மீரில் கொண்டு போய் அவர்கிட்ட தீவிரமான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி இந்த வாகனம் ஹுண்டாய் i20 கார் இந்த உமர் முகமது அவருடைய தம்பி பேரில் வாங்கியிருக்கிறாரு. அந்த தம்பியையும் இப்போது கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. தாரிக் அப்படிங்கிற அந்த நபர். இன்னும் இந்த விசாரணை எங்கே போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏற்கனவே இந்த வெடிகுண்டு வெடிக்க வைக்கப்பட வேண்டியது தீபாவளி அன்னைக்கு அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே டெல்லி, அது மாதிரி RSSனுடைய ஒரு அலுவலகம், மத்திய பிரதேசம், வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், சந்தைகள், அங்கெல்லாம் இந்த வெடிகுண்டுகளை வெடிக்க வைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. விசாரணையில் தெரிய வந்ததாக சொல்கிறாங்க. அது ஏதோ சில காரணங்களால் மிஸ் ஆகி போயிருக்கு. அந்த வெடியில் ஒன்று தான் இப்போ வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது தப்பி போகிறதுக்காக இவர் போகும்போது வேறு வழி இல்லாமல் வெடிக்க வைக்கப்பட்டதா, இல்லைனா எப்படி நம்ம மாட்டிடுவோம்,
இதோட நம்ம வந்து இதை வெடிக்க வச்சு நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவரே வெடிக்க வைத்தாரா அப்படிங்கிறது தெரியலை. இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். இந்த உமர் முகமதுடைய அம்மா வந்து கஸ்டடியில் எடுத்து அவர்கிட்டையும் விசாரணை போயிட்டுருக்கு. அவங்கள வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த உமர் அகமதனுடைய இந்த சிதறின உடல் பாகங்களை வந்து எடுத்து வச்சுருக்காங்க பரிசோதனைக்காக. அதில் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. பண்ணி தான் உறுதிப்படுத்துவாங்க இந்த காரில் வாகனத்தில் இருந்தது உமர் முகமது தானா அப்படிங்கிறது. வரக்கூடிய நாட்களில் நமக்கு பல்வேறு விஷயங்கள் இதை பற்றி தெரிய வரும். இதில் இப்போதைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஐபிஎஸ் அதிகாரி விஜய் சாகர் அவர்கள் தான் இந்த விசாரணை குழுவுக்கு தலைமை ஏற்கிறாரு. 10 பேர் கொண்ட இந்த விசாரணை குழு இனி தீவிரமாக இந்த விசாரணையில் இறங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு குழு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் நாம் பேசியிருக்கக்கூடிய இந்த நேரம் கூடியிருக்கும். கூடி பல்வேறு வவிஷயங்களை இது சார்ந்து விவாதிச்சிருப்பாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. கூடுமான வரைக்கும் பத்திரிகையாளரை அமித்ஷா அவர்கள் சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன நடக்க போகிறது, இந்த விசாரணை வளையம் எங்கெங்கே நீண்டு போகும், இதில் யார் யார் அகப்படுவார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து சந்திப்போம். இன்னொரு காணொளியில் பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.